Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா +1 +2 supplementary examக்கு எப்படி அப்ளை பண்ணனும் அப்புறம் supplementary exam டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ +1 +2 அரியர் வெச்சவங்க என்ன பண்ணனும்னா டேட் பாத்தீங்கன்னா 16/5 to June 1st வரைக்கும் டைம் இருக்கு. அப்ப நீங்க டைரக்ட்டா நீங்க படிச்ச ஸ்கூல்லயே போயிட்டு டைமிங் பாத்தீங்கன்னா 11 to 5 pm குள்ள நீங்க விண்ணப்பிக்கலாம். தனி தேர்வர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா சர்வீஸ் சென்டர் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டரில் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வழிமுறைகளும் நீங்கள் வந்து www.tge.tn.government.in இணையதளத்தில் போய் நீங்கள் செக் பண்ணி விண்ணப்பிக்கலாம். இப்போ கட்டணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் 50 rupees வந்து தேர்வு கட்டணம், அதோட இதர கட்டணம் பார்த்தீங்கன்னா 35, ஆன்லைன் பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 70 rupees. இது வந்து ஏற்கனவே மேல்நிலை 2ஆம் பொது தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் தேர்வர்கள் மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு +1 +2 ஏற்கனவே எழுதி தோல்வி அடைஞ்சவங்க. அதுக்கப்புறம் முதல் முறையாக தேர்வு எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கான தேர்வு கட்டணம் வந்து 150, இதர கட்டணம் 35, மொத்தம் 185. ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 rupees. செக் பண்ணிக்கோங்க. சிறப்பு அனுமதி திட்டம்னு பார்த்தீங்கன்னா June 3rd to June 4th நீங்கள் ஆன்லைனில் உரிய தொகையை செலுத்தி நீங்கள் ஆன்லைன்லேயும் பதிவு பண்ணிக்கலாம். சிறப்பு அனுமதி கட்டணம் பார்த்தீங்கன்னா 1000 rupees. இது வந்து 2023-2024 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்களுக்கு விலக்கு. அவங்க வந்து இந்த கட்டண தொகை கட்ட வேணாம். தேர்வு கூட அனுமதி சீட்டு விநியோகம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தேர்வர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும். அப்ளிகேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து ஹால் டிக்கெட் வந்து அறிவிக்கும் நாளில் தேர்வு கூட நுழைவுச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்ய இயலும். அதனால் அப்ளிகேஷன் நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஹால் டிக்கெட் வந்து பதிவிறக்கம் செய்ய முடியும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அடுத்து எக்ஸாம் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு +2 டைம் டேபிள் பார்க்கலாம். டைமிங் வந்து 10 to 1:15 pm. June 24 பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், June 25 வந்து இங்கிலீஷு. இப்போ மெயின் சப்ஜெக்ட் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். June 26 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, June 27 வந்து கெமிஸ்ட்ரி, June 28 வந்து ஃபிசிக்ஸ், June 29 வந்து பயாலஜி, July 1st பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். அதர் சப்ஜெக்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ +1க்கான எக்ஸாம் டைம் டேபிள் பார்க்க போகிறோம். டைமிங் 10 to 1:15 pm. July 2nd வந்து லாங்குவேஜ்,
ஜூலை 3rd வந்து இங்கிலீஷு, ஜூலை 4th வந்து ஃபிசிக்ஸு, ஜூலை 5th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜூலை 6th வந்து பயாலஜி, ஜூலை 8th வந்து மேத்தமேட்டிக்ஸ், ஜூலை 9th வந்து கெமிஸ்ட்ரி. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.